ஒண்ணும் இல்ல. போர் ரொம்ப அடிக்குதுன்னா நடங்க. இங்க இருந்து அப்படியே நடந்து ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க. பாடி டயர்ட் ஆயிரும். அல்லது என்ன செய்யலாம்னா, நீங்க வந்து நூல்களை வாசிக்கலாம். நெறைய நூல்கள் வாங்கி வச்சுக்கங்க. புத்தக பிரியரா இருங்க. செல்ஃபோன் பார்க்கிறதுல கண்ணு விரயமாகுறத விட, புத்தகங்கள என்ன செய்யுங்க? வாசிக்க பழகுங்கள். அப்படி தொடர்ந்து நம்ம வந்து ஒரு நூல்களை வாசிக்கும்போது, செரோட்டோனின்ங்கிற ஒரு திரவம் வந்து நம்முடைய பிரெயின்ல சுரக்க ஆரம்பிக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சின்ன குழந்தைகள ஒரு இடத்துல இந்த செல்ஃபோன், டிவிலாம் இல்லாம ஒரு 10 நிமிடம் விட்டீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே அங்கங்க அலைஞ்சு பார்க்கும். அதுக்கப்புறம் பேரண்ட்ட போய், "அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது" அப்படின்னு சொல்லிரும். சரி இது சின்ன குழந்தைகள் தான் சொல்லுதுன்னு பார்த்தா, பெரிய ஆட்களும் அப்படிதான். ஒரு 10 நிமிடம் எதுவுமே செய்யாம சும்மாலாம் உட்கார முடியாது. ஒரு சேர போட்டு அமைதியா உட்கார்ந்து 10 நிமிஷம் வானத்த பாருனா கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் மனம் வந்து இன்னைக்கு பயங்கர வேகத்தில இயங்குது. கமிட்மெண்ட் அதுக்கு தேவைப்பட்டே இருக்குது. அதனால பெரிய ஆட்களும் உடனே செல்ஃபோன் எடுத்து பார்க்கிறது, அப்படி இல்லன்னா டிவி பார்க்கிறது, ஒண்ணுமே வழி இல்லன்னா யார்ட்டயோ போய் பேச்ச குடுக்குறது. போர் அடிக்க ஆரம்பிச்சுருது. நம்ம வந்து நம்முடைய மனதை கையாள முடியாம போர் அடிக்க ஆரம்பிச்சுருது. கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. ஒரு 10 நிமிஷம் யாராவது உட்காருவாங்கன்னு பார்த்தா உட்கார முடியாது. அந்த அளவு இன்னைக்கு மக்கள் மனமானது ரொம்ப கமிட்மெண்ட்ல இருக்கு. ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த மாரியான போர் அடிக்குது அப்படின்னாலே நம்ம மனம் வந்து பாஸ்ட் ஃபியூச்சர்ல எப்போதுமே கனெக்ட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். அல்லது ஃபியூச்சர கண்டு ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கு. அதையும் நம்மளால ரொம்ப யோசிக்க முடியல. அப்ப இந்த பாஸ்ட் ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய தாக்கத்தின் காரணமாக எங்கேயாவது எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கும்போது என்ன செய்றாங்கன்னா, அவங்க போய் செல்ஃபோன பார்க்கிறது, அதுக்கப்புறம் டிவி பார்க்கிறது, கதை பேசுறது, தேவையில்லாத வேலைகள் பண்றது மாரி போயிட்டே இருக்கு. போர் அடிக்குனாலே நம்முடைய மனமானது நிகழ்காலத்துல இல்லன்னு அர்த்தம். நாம் நம்முடைய மனதை நிகழ்காலத்தில் வைத்திருக்கும்போது கண்டிப்பாக அது போர் அடிக்காது. நம்ம வந்து அப்ப என்ன செய்யலாம்னா, நெறைய கமிட்மெண்ட்ட நம்ம வளர்த்துக்கலாம். ஒண்ணும் இல்ல போர் ரொம்ப அடிக்குதுன்னா நடங்க. இங்க இருந்து அப்படியே நடந்து ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க. பாடி டயர்ட் ஆயிரும். அல்லது என்ன செய்யலாம்னா, நீங்க வந்து நூல்களை வாசிக்கலாம். நெறைய நூல்கள் வாங்கி வச்சுக்கங்க. புத்தக பிரியரா இருங்க. செல்ஃபோன் பார்க்கிறதுல கண்ணு விரயமாகுறத விட, புத்தகங்கள என்ன செய்யுங்க? வாசிக்க பழகுங்கள். அப்படி தொடர்ந்து நம்ம வந்து ஒரு நூல்களை வாசிக்கும்போது, செரோட்டோனின்ங்கிற ஒரு திரவம் வந்து நம்முடைய பிரெயின்ல சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப ஒரு நீண்ட நெடிய சிந்தனையில இருக்கிறதுக்கு அது ரொம்ப நமக்கு உதவி. சுய ஆய்வுகள் மேற்கொள்ளுங்க. நீங்க உட்கார்ந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுங்க. இந்த மாரி எனக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் சரியான எண்ணங்களா? இந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேத்துனா எனக்கு என்னவாகும்? சரி நிறைவேத்தாலாட்டா என்னவாகும்? இந்த எண்ணங்கள் இல்லாம என்னால வாழ முடியும். இது போன்ற சுய ஆய்வுகளை அதிகமாக நம்ம செய்து கொண்டே இருக்கணும். நாம் எந்த அளவு சுய ஆய்வுகள் நெறைய பண்ணிட்டே இருக்கோமோ, அப்போ நமக்கு போர் அடிக்காது. நம்ம மனமானது ஒரு பாத்திரம் ரொம்ப குப்பையா இருக்குது. அந்த பாத்திரத்த கழுவி கழுவி யூஸ் பண்ணும்போது, அந்த பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறது மாரி, நம்ம சுய ஆய்வுகள் தினசரி பண்ணும்போது, நம்முடைய மனமானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைய ஆரம்பிக்கும். 4வது வந்து என்ன செய்யலாம்னா, அமைதியாக உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது. மெடிடேஷன்னா என்ன எல்லாரும் நினைக்கிறோம். மெடிடேஷன்னா அப்படியே சக்தியெல்லாம் பெருக்கி அபூர்வமான தியானம் என்பது உங்களை கவனிப்பது. உங்களுடைய உடலை கவனிப்பது. உங்களுடைய உணர்வு, உணர்ச்சிகளை விருப்பு வெறுப்பின்றி கவனித்துக் கொண்டிருக்கும்போது, அதில ஒரு பேலன்ஸான ஸ்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன கவிதைகள் எழுதுறது, நூல்கள் எழுதுறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்து கொள்ளலாம். அதன் பிறகு நீங்கள் எப்போதும் இயற்கையோட கனெக்ட்ல இருங்க. அப்படி காலார இயற்கை பகுதியில போய் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்காருங்க. ஒரு ஆற்றங்கரையா, ஒரு நல்ல செடி கொடி மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு கார்டனா, அல்லது எங்கேயாவது ஒரு வனாந்திர பகுதியா, எங்கேயாவது ஒரு அமைதியா, ஆட்கள் குறைவாக நடமாட்டம் உள்ள இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்து, அந்த இயற்கையோடு ஒன்றிப் போங்க. காலை சூரியன் உதயமாகும்போது நின்று பாருங்கள். மாலை சூரியன் அஸ்தமனமாகும்போது நின்று பாருங்கள். தென்றல் வீசும்போது உங்களோடு அதை இணைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நம்ம இயற்கையோட ரொம்ப கனெக்ட்ல இருந்தோம்னா, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் போர் அடிக்காது. நீங்க போர் அடிக்குது அப்படின்னா, உங்களுடைய மனதை நீங்களே சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனுடைய புலம்பல் உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. அதுலருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் நீங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ட உருவாக்கி அதில டிராவல் பண்றீங்க. அதனால போர் அடிக்குதுங்கிறது நிகழ்காலத்தில் மனம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்கும். நன்றி, வணக்கம்.